வணக்கம். கெட்டி சட்னி சேனலில் இன்றைக்கி என்ன சட்னி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வச்சு ஒரு வித்தியாசமான சட்னி தான் பார்க்க போகிறோம். வெந்த தக்காளி சட்னி. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கார கொழுக்கட்டை, உப்புமா, பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கெட்டி சட்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா சட்னி ரெசிபீஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். சரி, இந்த சட்னிக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னா, 3 அல்லது 4 நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். அது 3 இல்லை 4 நாட்டு தக்காளிக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னா 10 சாம்பார் வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப 2 அல்லது 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் வந்து நல்லா கழுவி எடுத்துருவோம். அப்புறம் இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளும், அதாவது தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அதிலே வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூளையும் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு குயிக்காக வேணும் அப்படின்னா, குக்கரில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் வச்சு 1லேருந்து 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவள்தான் டக்குன்னு வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி மேலே இருக்க தோல் எல்லாம் வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக தெரிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மசிச்ச அளவுக்கு வந்து மிக்சியில் வந்து அடித்து எடுத்துருங்க. ஸோ அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னாவே முக்கால்வாசி இந்த சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த தாளிப்பில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் எப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை எடுத்து இதில் ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு கொதி வரணும்ல, அந்த ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னாவே வந்து இப்போ வெந்த தக்காளி சட்னி ரெடி. சூடாக சட்னியை வந்து பரிமாறுங்க. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தலை தூவிட்டு இட்லி, தோசை, முன்னாடியே சொன்ன மாதிரி ஊத்தப்பம் எதுக்குனாலும் வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்னி வந்து நல்லா சூட்டாகும். ஸோ மறக்காமல் இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.